Hello everyone, welcome to Lamy Diaries. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு குயிக்கா வந்து ஃபேஸ்க்கு ஒரு கிளென்சிங், அதாவது குயிக் பீல் சொல்லக்கூடிய ஒரு ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய டைம்ல வந்து எல்லாருமே ரொம்ப ஆக்கியபைடா இருக்காங்க இல்லையா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கிடைக்கக்கூடிய ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஒரு சலூன்ல நீங்க என்ன ஃபேஸ்க்கு சீக்கிரமான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் இன்னைக்கு காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்க்கு கிளென்சிங் பண்ண போறோம். ஸோ கிளென்சிங் வந்து நீங்கள் சலூனில் போய் பண்ணியிருப்பீங்க, பட் அது என்னென்ன ஸ்டெப் இருக்குன்றது சில பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை பற்றி நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்னோட சீனியர் டெக்னீஷியன் என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு காட்டன் பேடில் அதை இந்த மாதிரி ஸ்வாட்சில் வாட்டர் வச்சு வைப் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஏன்னா நம்ம வந்து அதிகமாக டர்ட்ல எல்லாம் வந்து நிறைய வெளியெல்லாம் சுற்றுற டைம்ல என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு டர்ட்டை வெளியே எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து வாட்டர் வச்சு ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணுறது மேஜர் ஸ்டெப் நம்பர் 1, வாட்டர் கிளென்சிங். இப்போ அடுத்து வந்து கிளென்சிங்க்கு முக்கியமான விஷயம் வந்து கிளென்சிங் ஜெல். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளென்சிங் ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஜெல்லில் வந்து உங்களுக்கு ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், அண்ட் கிளென்சிங் மில்க்ல ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டெப்பில் போகிறோம், நல்லா பாருங்க. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இந்த மாதிரி கிளென்சிங் ப்ராசஸ்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுங்க. சலூன் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்காது. இந்த வீடியோ பண்ணுறது மூலமாக வந்து எனக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட் என்னென்னா நானும் க்ரூம் ஆகிறேன். ஏதாவது ஃபேஷியல் ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு ஹெல்ப். ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து கிளென்சிங் பண்ணதை வந்து இப்போ வந்து கிளென்சிங் மொத்தமாக ரிமூவ் பண்ணுறாங்க, வாட்டர் வச்சு எடுக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டெப்புமே முக்கியமான ஸ்டெப். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண பிறகு அந்த டர்ட்டை மொத்தமாக எடுக்கிறது இந்த ஸ்டெப்பில் தான். அதே மாதிரி இதை ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். நம்மளோட தெரபிஸ்டோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ப்ரொஃபஷ்னலாக மூவ் ஆகும். அது ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணிக்கோங்க எப்பவுமே சலூன்ல. இந்த ஒரு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. அங்க பாருடா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ட்ரிபிள் கான்சென்ட்ரேட் பீல்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் கிளைகாலிக், சிட்ரிக், மேண்டலிக் இந்த மாதிரி 3 ஆசிட் பீல் இருக்கிறது. ஆசிட்ன உடனே நம்ம பயப்படக்கூடாது. யூஸ்வலாக என்னென்னா நம்மளோட ஸ்கின்ல எக்ஸ்போலியன்ட் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆசிட் பீல் யூஸ் பண்ணுறோம். ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஹோம் யூஸ்க்கு கிடையாது, ப்ரொஃபஷனலாக இது பண்ணணும். அந்த ஸ்டெப் நான் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து உங்களுக்கு அதை அப்ளை பண்ணி அதை நீங்கள் ரின்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் பீலிங் சொல்லுவாங்க. ஆனால் இது மைல்டு பீலிங், டெர்மட்டாலஜிக்காக பண்ணக்கூடிய அந்த ஹெவி பீலிங் கிடையாது, மைல்டு பீலிங். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இப்போ நம்ம அந்த ட்ரிபிள் கான்சென்ட்ரேட் பீல் அப்ளை பண்ணியாச்சு. இந்த அப்ளை பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஸ்டீம் கொடுத்து எனக்கு இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்டீம்ன்றது கம்பல்சரி கிடையாது, பட் எனக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்டீம் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டீம் பார்ட் வந்து நிறைய கிளென்சிங்கில் கிடையாது. ஸோ அதனால் இது பண்ணலன்னா வந்து கிளென்சிங் பண்ணுறது தப்பாக பண்ணுறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இது கம்ப்ளீட்லி மேண்டேட்டரியே கிடையாது, கிளையண்ட்டோட விருப்பம் தான். இது வந்து எனக்கு வந்து இப்போ ரெஃப்ரெஷனாக இருக்கணுன்றதுக்காக நான் ஸ்டீம் வைக்கிறேன். சரிங்களா? ஸ்டீம், பேக் டு ஸ்டீம். கொஞ்சம் லைட்டாக அப்படியே குக்கருக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், பட் அது நல்ல ஃபீல். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சுட சுட இட்லி ஆவிலேருந்து எடுத்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டீம்டு மோமோ மாதிரி இருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸ்கின். அப்படி தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கின்லேருந்து வெளியே வரும். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள். 5 minutes later. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டர்ட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த நோஸ் ஏரியா இந்த மாதிரி இந்த ஏரியாத்துலேருந்து நம்ம அதை ரிமூவ் பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ப்ரொஃபஷனலாக.
அது எப்படி பண்ணுறது இது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். ஏன்னா இப்போ அந்த எக்ஸ்ட்ராக்டர் வச்சு அதை ரிமூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம ஸ்கின் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா இந்த பெயின் லைட்டாக பொறுத்து தான் ஆகணும். இப்போ நிறைய வந்துருச்சு, இந்த ஸ்ட்ரிப் வச்சு ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி, அப்புறம் வேக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இருக்குது. இருந்தாலும் இதுதான் ட்ரெடிஷ்னல் வே. இதில் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் குயிக் கிளென்சிங், அதாவது குயிக் பீல் வந்தாச்சு. இதில் வந்து மாஸ்க் போடுறது அப்படின்றது தான் வந்து ஃபைனல் ஸ்டெப்பு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னிங், சூதனிங், அந்த மாதிரி வந்து ஒயிட்னிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாஸ்க் இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்கின்னுக்கு உங்களோட நீடுக்கு என்ன தேவையோ அதை வந்து உங்களோட தெரபிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் உங்களோட ஃபைனல் மாஸ்க், அது அப்ளை பண்ணுவாங்க. இப்போ அந்த மாஸ்க் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்றதே பார்ப்போம் வாங்க. minutes later. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து வச்சாச்சு. இது 20 minutes இருந்தது. இப்போ இதை வந்து நல்லா எமில்சிஃபை பண்ணி கிளென்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஃபைனலுக்கு வெயிட் பண்ணுங்க. A few minutes later. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நான் கொஞ்சம் பளிச்சிட்டு ஆகிட்டேன், ஏன்னா வந்து இந்த குயிக் கிளீன்சிங்கிறது ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஸ்கின் வந்து முன்னாடி இந்த இடத்துல ரொம்ப டேனாக இருந்துச்சு. உங்களுக்கு அதை பிஃபோர் ஃபோட்டோவில் உங்களுக்கு தெரியும், இந்த இடம்லாம் நான் ரொம்ப டேனாக இருந்துச்சு. அந்த டேனில் இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக அது போயிருக்கு. அண்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்குது. ஏன்னா அந்த சம்மரில் வெளியே சுற்றுறதுனால வந்து நிறைய டேன் அதிகமாகி இந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து இது மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து நான் இப்போ ஒரே ஒரு செட்டிங் தான் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தெரபிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் கால்ட் குயிக் பீல், நம்ம சொல்லுவோம். அண்ட் இது குயிக் கிளென்சிங். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இல்ல ஸ்கின் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தா கூட கமெண்ட்ல நீங்க பண்ணுங்க. ஸோ தட் அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸோ இல்ல அதுக்கு ரிலேட்டடான சஜஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு தரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்மர் ரிலேட்டடா உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் லாமி.